ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன். இன்னைக்கு நம்ம செப்டம்பர் 27க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று கேட்டிருந்தேன் இல்லையா, இந்தியா வந்து அவங்களுடைய எக்ஸ்போர்ட் டார்கெட்டை வந்து பை 2030க்கு வந்து எவ்வளோ செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு 2 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, சிவசங்கர் அண்ட் துரைராஜா அப்படின்றவங்க. என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 ட்ரில்லியன். ஓகேவா? ஸோ பை 2030க்குள்ள இந்தியாவோட எக்ஸ்போர்ட் டார்கெட்டை வந்து $2 ட்ரில்லியன்ல வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 1 ட்ரில்லியன் வந்து மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்டுக்கும் அண்ட் 1 ட்ரில்லியன் வந்து சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டுக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, கூட்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ எந்த திங்ஸாக இருந்தாலுமே அதை நம்ம டச் பண்ணுவோம் இல்லையா, அதை தானே டேஞ்சபிள் கூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து டேஞ்சபிள் கூட்ஸ் அப்படின்னு வரும். அண்ட் சர்வீஸ் எக்ஸ்போர்ட் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்டேஞ்சபிள் கூட்ஸ் அப்படி, இன்டேஞ்சபிள் அசட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்டேஞ்சபிள் அப்படின்னா அதை வந்து நம்மளால டச் பண்ண முடியாது. ஓகேவா? சம் சர்வீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்தியாவில் இருந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு கொடுக்குற சர்வீஸ், அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் தான் வந்து சர்வீஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த 2 ட்ரில்லியனை வந்து அவங்க ரெண்டா ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. 1 ட்ரில்லியன் ஃபார் மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் 1 ட்ரில்லியன் ஃபார் சர்வீஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து எந்த மீட்டிங்ல சொன்னாங்க அப்படின்னா 74th ஜெனரல் மீட்டிங் ஆஃப் ஐபிஏ, இந்தியன் பேங்கிங் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா மும்பைல இருக்குல்ல. ஓகேவா? ஸோ இந்த மீட்டிங்ல தான் நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ 74th ஜெனரல் மீட்டிங் ஆஃப் இந்தியன் பேங்கிங் அசோசியேஷன் அதில் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மீட்டிங்ல வேற என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து டிஜிட்டல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, லொகேஷன் வைஸ் வந்து டிஜிட்டல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவுடைய ஃபியூச்சரே வந்து இந்த எக்கனாமிக் க்ரோத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. பட் அதனால அதை ஃபுல்லாவே வந்து டிஜிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். லொகேஷன் வைஸை வச்சு எப்படி டிஜிட்டல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அர்பன் ஏரியாஸ்லேயே எடுத்துக்கலாமே. ஸோ அர்பன் ஏரியாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் படித்தவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா டெக்னாலஜியுமே வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஏரியாஸில் வந்து பர்சன்ஸ் யாருமே இல்லாமல் ஃபுல் டிஜிட்டலாக ஆக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அர்பன் ஏரியாஸில் இல்லை பெரிய பெரிய சிட்டிஸில் வந்து ஒரு பேங்கிங் சர்வீஸ் இருக்குது அப்படின்னா அங்கே எந்த பர்சன்ஸுமே இருக்க மாட்டாங்க. ஃபுல் டிஜிட்டல் டெக்னாலஜியோட நமக்கு பேங்கிங் சர்வீசஸ் வந்து எல்லாமே கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அண்ட் ரூரல் ஏரியாஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஏரியாஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிஜிட்டல் சர்வீசஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாராலையுமே வந்து எல்லா பேங்கிங் சர்வீஸ்ல இருக்கிற டெக்னாலஜியை ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த இடத்துல இருக்கிறவங்க கிட்ட வந்து நம்ம இன் பர்சன்ஸை வந்து அந்த மாதிரி பேங்கிங் பிரான்ச்சஸ்ல அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி சிட்டிஸ்ல இருக்கும்போது அங்க வந்து ஃபுல்லாவே டிஜிட்டல் கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் இந்த மீட்டிங்ல வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டிஎஃப்ஐ, ஓகேவா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி இருக்குது இல்லையா, ஸோ அதையுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1948ல ஐஎஃப்சி அப்படின்னு சொல்லி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்த டிஎஃப்ஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறையவே வந்தது, ஐடிபிஐ அண்ட் ஐசிஐசிஐ. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் ஆயில், ஐடிபிஐயும் சரி ஐசிஐசிஐயும் வந்து பேங்க் ஆயில், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஷியல் கார்பரேஷனாக மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா 1991ல வந்து ரீஃபார்ம்ஸ் நடந்தது. ஓகேவா? 1991ல தான் வந்து இந்த ஐடிபிஐயும் சரி ஐசிஐசிஐயும் சரி இது எல்லாமே வந்து பேங்காக கன்வெர்ட் ஆச்சு. ஓகேவா? ஸோ இவங்களுடைய வேலை இருக்குது இல்லையா, இந்த டிஐஎஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஃபண்டை கொடுக்கறது தான் வந்து இவங்களுடைய வேலை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அப்படின்ற போது அதோட அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த லோன்ஸை வந்து லாங் டேர்ம்ல கொடுப்பாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து கம்மியா இருக்கும். ஓகேவா? லோ இன்ட்ரெஸ்ட்ல பே பண்ணுவாங்க. ஸோ 1948ல நிறைய இது இந்த மாதிரி ஐஎஃப்சி, ஐடிபிஐ, ஐசிஐசிஐ எல்லாம் இருந்தது. ஸோ 1991ல அது எல்லாமே பேங்க்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இந்த டிஎஃப்ஐ வந்து அதுக்கப்புறமா அவ்வளோவா தேவைப்படல அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ ரீசெண்டா வந்து இந்த டிஎஃப்ஐயோட தேவை வந்து அதிகமா இருக்கிறதுனால அகைன் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை இங்க கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான்
பை 2030க்குள்ள வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட் டார்கெட்டை வந்து எவ்வளோ ஆக்க போறோம் அப்படின்னா 2 ட்ரில்லியன்ஸ் வந்து ஆக்க போறோம். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்தியாவில் வந்து நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் அதிகமாக்கணுமா. ஸோ மேனுஃபேக்சரிங் அதிகமாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்தியாவில் புதுசாக நிறைய கம்பெனிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அது எல்லாமே கொண்டு வரணும். அது எல்லாமே கொண்டு வரணும்னா நமக்கு என்ன தேவைப்படும், லோன் தேவைப்படும் இல்லையா. புதுசா ஒரு கம்பெனி செட் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அந்த அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை நமக்கு யாரு கொடுப்பா அப்படின்னா இந்த டிஎஃப்ஐ தான் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ இவங்க இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து 1948ல இருந்து 1991 வரைக்குமே வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்தது. பட் 1991க்கு அப்புறமேவே இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ரீசெண்டா வந்து இந்த டிஎஃப்ஐ இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து அதிகமாக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 27க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வேர்ல்ட் டூரிசம் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். வேர்ல்ட் டூரிசம் டேவை எந்த டேல அப்சர்வ் பண்றோம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து செப்டம்பர் 27 தான் இதை வந்து செலிப்ரேட் பண்றோம். அண்ட் இதோட தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டூரிசம் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்றது தான் வந்து இதோட தீம். ஓகேவா. இந்த டூரிசம் டேவை வந்து எப்போல இருந்து செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1980ல இருந்து வந்து இதை செலிப்ரேட் பண்றோம். யுனைடெட் நேஷன்ஸோட வேர்ல்ட் டூரிசம் ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த டேவை கொண்டு வந்தாங்க. ஓகேவா. ஸோ 1980ல இருந்து நம்ம செப்டம்பர் 27 வந்து வேர்ல்ட் டூரிசம் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்ட் டூரிசம் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேட்ரிட், ஸ்பெயின்ல வந்து இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. அண்ட் இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1970 செப்டம்பர் 27ல வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ அதோட 10th இயர் ஆனிவர்சரியா கூட அந்த 10th இயர் ஆனிவர்சரியில தான் செப்டம்பர் 27 வந்து வேர்ல்ட் டூரிசம் ஆர்கனைசேஷனா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நம்ம செப்டம்பர் 27 வேர்ல்ட் டூரிசம் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அந்த தீம் வந்து டூரிசம் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படிங்கிறது தான். ஸோ இந்தியாவில் இந்த டூரிசம் டேவை கன்சிடர் பண்ணி ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஈஷீர் காஷ்மீரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ அந்த யூனியன் டெரிட்டரியில அங்க இருக்கிற டூரிசம் வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீமை வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து அங்க கண்டக்ட் பண்ணாங்க. இது ஒரு மியூசிக்கல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்க இருக்கிற ட்ரெடிஷன் மியூசிக்கல் அண்ட் ட்ரெடிஷன் டான்ஸு, அவங்களுடைய ட்ரெடிஷன் ஃபுட் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஈவெண்ட்ல அதை எல்லாமே வந்து அவங்க வச்சுதான் வந்து அந்த யூனியன் டெரிட்டரிக்கான டூரிசமை வந்து அவங்க ப்ரமோட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which European country has got its first women majority parliament? எந்த யூரோப்பியன் கண்ட்ரி, ஓகேவா, வேர்ல்டுலயே எந்த கண்ட்ரின்னு கேட்கல, எந்த யூரோப்பியன் கண்ட்ரில வந்து ஃபர்ஸ்ட் டைமா உமன்ஸ் அந்த அவங்களுடைய பார்லிமெண்ட்ல வந்து உமன்ஸ் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஐஸ்லாண்ட்ல தான் வந்து இருக்காங்க. ஓகேவா. ஸோ ஐஸ்லாண்டோட கேபிட்டல் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெக்ஜாவிக். அண்ட் அதோட கரன்சி என்னது, குரோனா அப்படின்றது. ஓகேவா. இப்போதான் ரீசெண்டா ஐஸ்லாண்ட்ல வந்து எலெக்ஷன்ஸ் முடிஞ்சது. ஓகேவா. ஸோ அவுட் ஆஃப் 63 டோட்டல் சீட்ஸுக்கு வந்து இந்த எலெக்ஷன் நடந்தது. அதுல 33 சீட்ஸை வந்து உமன்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பாதிக்கு மேலேயே வந்து அங்க உமன்ஸ் வின் பண்ணி ஐஸ்லாண்டோட பார்லிமெண்ட்ஸ்ல பாதிக்கு மேல உமன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஃபர்ஸ்ட் உமன்ஸ் வந்து அவ்வளோ அதிகமா இருக்கிறது. ஓகேவா. ஸோ அப்போ வேர்ல்ட்ஸ்ல மற்ற எத்தனை கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐஸ்லாண்டோட சேர்த்து டோட்டலா 5 கண்ட்ரீஸ்ல வந்து உமன்ஸ் வந்து அதிகம் பார்லிமெண்ட்ஸ்ல உமன்ஸோட கவுண்ட் வந்து அதிகமா இருக்கு. என்னென்ன கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெக்சிகோ, நிகார்வா, ரவாண்டா, கியூபா அண்ட் யுஏஇ. ஓகேவா. ஸோ இந்த 5 கண்ட்ரில தான் வந்து உமன்ஸ் வந்து அதிகமா பார்லிமெண்ட்ஸ்ல உமன்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த ஐஸ்லாண்ட் கண்ட்ரி இருக்கு இல்லையா, இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நோர்டியா கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் இதை அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த நார்த்தன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அங்க இருக்கிறதுல சிமிலர் ஸ்டேட், சிமிலர் லா அண்ட் கல்ச்சர், ஓகேவா, ஸ்டேட், லா அண்ட் கல்ச்சர் இது எல்லாமே சிமிலரா இருக்கிற கண்ட்ரிஸை வந்து நோர்டியா கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஐஸ்லாண்டு, ஃபின்லாண்ட், டென்மார்க், ஸ்வீடன் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதை தான் அப்படி சொல்லுவாங்க.
ஏன் அந்த கண்ட்ரிஸ் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த நோர்டியா கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து ஈக்லட்டேரியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஈக்லட்டேரியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜெண்டர் ஈக்வாலிட்டியா இருக்கட்டும், உமன்ஸ் ரைட்ஸா இருக்கட்டும் இருக்கு இல்லையா, ஸோ அதையெல்லாம் யார் பிலீவ் பண்றாங்களோ அவங்கள தான் வந்து ஈக்லட்டேரியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த நார்த்தன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஈக்லட்டேரியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்க அந்த கண்ட்ரிஸ் வந்து எப்பவுமே வந்து உமன்ஸ் ரைட்ஸுக்காக இருக்கட்டும், ஜெண்டர் ஈக்வாலிட்டியா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அண்ட் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அந்த ரிப்போர்ட் படி வந்து இந்த நார்டியாட்டிக் கண்ட்ரிஸ் தான் வந்து இந்த ஜெண்டர் ஈக்வாலிட்டிலையும் சரி அண்ட் உமன்ஸ் ரைட்லையும் சரி ஃபர்ஸ்ட் 5 பிளேஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரில அந்த பார்லிமெண்ட்ல பாதிக்கு மேல உமன்ஸ் வந்து ஆக்குபை பண்ணது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐஸ்லாண்ட். அண்ட் ஆல் ஓவர் வேர்ல்ட்ல என்னென்ன கண்ட்ரீஸ்ல இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு அப்படின்னா 5 கண்ட்ரீஸ்: மெக்சிகோ, நிகாருவா, ரவாண்டா, கியூபா அண்ட் யுஏஇ. இப்போ அது கூட ஐஸ்லாண்டும் சேர்ந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Who is the author of book titled Smart Villages Bridging the Global Urban and Rural Divide? ஓகேவா, அதுலயே இருக்குல்ல ஸ்மார்ட் வில்லேஜஸ். ஸோ வில்லேஜஸ்ல வந்து டிஜிட்டல் கொண்டு வரணும், அந்த அதை டெவலப் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ரூரலுக்கும் அர்பன் பீப்புளுக்கும் நடுவில் வந்து பிரிட்ஜ் ஆயிரு அவங்கள 2 பேரையும் கனெக்ட் பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத தான் இந்த புக்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதை யாரு எழுதுனா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீதர் வேம்பு அப்படின்றவர் தான் வந்து இதை எழுதியிருக்காரு. இவர் வந்து ஜோஹோவோட ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஸ்மார்ட் வில்லேஜஸ் பிரிட்ஜிங் தி குளோபல் அர்பன் அண்ட் ரூரல் டிவைட் அந்த புக்கை எழுதினது யாரு அப்படின்னா டாக்டர் ஸ்ரீதர் வேம்பு அப்படின்றவர் தான் அந்த புக்கை எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following has become the first Indian railway station that is fully powered by solar energy? இந்தியாவில் வந்து எந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஃபர்ஸ்டா ஃபுல்லா சோலார் பவர்னால மட்டுமே இயங்குது அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், அப்படி இல்லைன்னா எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன். ஓகேவா? ஸோ அதை ரீநேம் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், அப்படி இல்லைன்னா எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து டே டைம்ல அவங்க யூஸ் பண்ற எல்லா எலக்ட்ரிசிட்டியா இருக்கட்டும், இல்ல எல்லா எனர்ஜியா இருக்கட்டும், அது எல்லாமே எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோலார் எனர்ஜில இருந்து மட்டும்தான் வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ டே டைம்ல அவங்க யூஸ் பண்ற எல்லா எனர்ஜியுமே ஃபுல்லா சோலார் சிஸ்டம் பேஸ் பண்ணி மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. அது எந்த ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம இந்தியன் ரயில்வேஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2030க்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா. 2030க்குள்ள வந்து இந்தியன் ரயில்வேஸ் ஃபுல்லாவே இந்தியால இருக்கிற எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லயுமே வந்து அவங்க வந்து இந்த நெட் ஜீரோ கார்பன் எமிஷன், அதாவது கார்பன் எமிஷனே இருக்காது அப்படிங்கிறத அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துல தான் வந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இயர் வந்து வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே எப்போ செலிப்ரேட் பண்றோம், ஜூன் 5 வந்து வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே வந்து செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புதுசா கிரீன் ரீஸ்டார்ட் அப்படின்றதையுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த கிரீன் ரீஸ்டார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ட்ரெயின்ஸ்ல யூஸ் லைட்ஸா இருக்கட்டும், வாட்டர் கன்சர்வேஷன், அதுல ஃபிக்ஸ் பண்ற பயோ டாய்லெட்ஸா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம ரயில்வே கிராசிங்ஸ்ல வந்து அனிமல்ஸ் எதுவுமே வந்து அடிபடாம இருக்கணும். இந்த மாதிரி ரயில்வே ரிலேட்டடா இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அவங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே கம்மி பண்ணணும். அதாவது எல்லா ட்ரெயின்லயும் பயோ டாய்லெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அண்ட் எல்இடி லைட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அண்ட் எல்லா ஸ்டேஷன்ஸ்லயுமே வந்து சோலார் பவர் கன்சியூம் பண்ணது தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த கிரீன் ரீஸ்டார்ட் அப்படிங்கிறது. இதோட இதுதான் நெட் ஜீரோ கார்பன் எமிஷனை நம்ம அச்சீவ் பண்றதுக்காக தான் அகைன் கிரீன் ரீஸ்டார்ட் அப்படிங்கிற ஒன்றை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம 2030க்குள்ள அச்சீவ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், வேர்ல்டுலயே வந்து இந்தியன் ரயில்வேஸ் தான் வந்து ஃபர்ஸ்டா கிரீன் ரயில்வேஸை வந்து அச்சீவ் பண்ணதா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which state or union territory sweet cucumber was awarded a geographical identification GI tag? ஓகேவா? ஸோ இந்த ஸ்வீட் குக்கும்பர் இருக்குது இல்லையா, இதுக்கு GI tag கொடுத்துருக்காங்க. இது எந்த ஸ்டேட்டோட ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாகாலாண்டோட ப்ராடக்ட் தான் வந்து இது. ஓகேவா? ஸோ நாகாலாண்டோட ஸ்வீட் குக்கும்பர் அப்படின்றதுக்கு GI tag வந்து கொடுத்துருக்காங்க. இந்த GI tag எதுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அந்த ஸ்டேட்ல இருக்கிற ஒரு யூனிக்கான ப்ராடக்டா இருக்கட்டும், அதுக்கான கல்ச்சர் அப்படி இல்லைன்னா ட்ரெடிஷன் வேல்யூஸ் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் வந்து இந்த
ஜிஐ டேக் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஜிஐ டேக் அதுக்காக ஒரு ஆக்ட் இருக்கு. ஜிஐ ஆக்ட் 1999 அதை பேஸ் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஜியோகிராபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆக்ட் 1999 அதை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ ஸ்வீட் குக்கும்பர் நாகாலாந்துக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அசாம்ல இருந்து ரைஸ் வைன் இருக்கு இல்லையா, ரைஸ் வைன் ஜுடிமா, ஓகேவா, இதுக்கும் வந்து ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ராஜஸ்தான்ல இருக்கிற சொஜாட் மெஹந்தி அப்படின்றதுக்கும் இப்போ ரீசெண்டா வந்து ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சொஜாட் மெஹந்தி. நாகாலாண்டை சேர்ந்த ஸ்வீட் குக்கும்பர், அசாமை சேர்ந்த ரைஸ் வைன் ஜுடிமா அப்படிங்கிறது, அண்ட் ராஜஸ்தானை சேர்ந்த சொஜாட் மெஹந்தி அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இப்போ ரீசெண்டா ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். 11 members has received the Santi Swarup Bhatnagar Prize 2021 is given to which of the following field? இந்த 2021ல 11 persons வந்து சாந்தி ஸ்வரூப் பிரைஸை வின் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஃபீல்டை சேர்ந்தவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சேர்ந்தவங்களுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. இதுக்கான ப்ரைஸ் மணி எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5 lakh வந்து கொடுப்பாங்க. அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பிலோ 45 years. ஓகேவா, பிலோ 45 இயர்ஸ்ல இருக்கிற பர்சன்ஸ் வந்து இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, இந்த சயின்ஸ் டெக்னாலஜி ரிலேட்டடான எந்த செக்டரா இருந்தாலும் அதுல யாரு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை வந்து அதிகமா கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் பிரைஸ் வந்து கொடுப்பாங்க. இதை கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு இருக்காரு இல்லையா, அவர் தான் வந்து இந்த அவார்டை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த அவார்டு எந்த ஆர்கனைசேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா சிஎஸ்ஐஆர் தான் வந்து இந்த அவார்டை கொடுக்குறாங்க. ஓகேவா, கவுன்சில் ஃபார் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து இந்த அவார்டை வந்து எவ்ரி இயர் கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த சிஎஸ்ஐஆரோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் அப்படின்றவர் தான் வந்து இதோட ஃபவுண்டர். அவருடைய நினைவாக தான் எவ்ரி இயர் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கான்ட்ரிபியூட் பண்ண பர்சன்ஸ் இல்லை அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிற பர்சன்ஸுக்கு எவ்ரி இயர் வந்து இந்த அவார்டை சிஎஸ்ஐஆர் சார்பாக கொடுத்துட்டு வர்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Who among the following has won the 100th Grand Prix victory? எந்த பர்சன் வந்து கிராண்ட் பிரிக்ஸ்ல 100th விக்டரி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து லீவ்ஸ் ஹாமில்டன் அப்படின்றவர் தான். ஓகேவா, ஸோ கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்றது F1 ரேஸ் தானே. ஸோ இதுல வந்து லீவ்ஸ் ஹாமில்டன் ரீசெண்டா அவர் எதை வின் பண்ணாரு அப்படின்னா ரஷ்யன் கிராண்ட் பிரிக்ஸ். ஓகேவா, ஸோ இதை வின் பண்ணது மூலியமா அவர் வந்து டோட்டலா இந்த கிராண்ட் பிரிக்ஸ்லயே வந்து 100 மேட்சஸை வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஹீ இஸ் தி ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ வின் தி 100 கிராண்ட் பிரிக்ஸ் ஈவெண்ட்ஸ். ஓகே, இந்த 2021ல இவர் டோட்டலா எத்தனை மேட்சை வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதோட சேர்த்து 5 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா, ரஷ்யனோட சேர்த்து 5 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. என்னென்ன மேட்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டன் கிராண்ட் பிரிக்ஸ், ஓகேவா, ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ் அண்ட் பஹ்ரைன். இந்த 2021ல இப்போ வரைக்கும் இந்த 4 வின் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டா இந்த ரஷ்யன் கிராண்ட் பிரிக்ஸை வின் பண்ணது மூலயமா அவர் டோட்டலாவே வந்து அவருடைய கரியர்ல 100 கிராண்ட் பிரிக்ஸை வந்து வின் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த இயர்ல மேக்ஸ் வெஸ்டபன் அப்படின்றவர் டோட்டலா 7 மேட்சஸ் வந்து 7 கிராண்ட் பிரிக்ஸை இந்த 2021ல மட்டும் வின் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் இவர் இருக்கார் இல்லையா லீவ்ஸ் ஹாமில்டன், எந்த பிளேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெர்சிடிஸ் டிரைவர். அண்ட் இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னா யூகே கண்ட்ரியை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following electronic system has been introduced by Supreme Court of India recently? Supreme Court of India இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரீசெண்டா எந்த எலக்ட்ரானிக் சர்வீஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஃபாஸ்டர் அப்படின்றது தான். ஓகேவா, ஸோ இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் அண்ட் செக்யூர் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் ரெக்கார்டு அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஓகேவா, ஃபாஸ்ட் அண்ட் செக்யூர்டு டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரானிக் ரெக்கார்டு அப்படிங்கிறது
இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கோர்ட்டோட ஆர்டர் எல்லாம் இருக்கும் இல்லையா? பெயில் ஆர்டரா இருக்கலாம், அப்படி இல்ல அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்டர் சம்திங் அவங்க ஆர்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க இல்லையா? அந்த ஆர்டர்ஸை வந்து இவங்க எலக்ட்ரானிக் மூலியமா வந்து இதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜூலைல வந்து சுமோட்டோ அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கு, ஓகேவா? ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேசஸை வந்து எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா, இப்போ ஜென்ரலா நம்ம கோர்ட்ல ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பர்சனலா நம்ம போய் ஃபைல் பண்ணுவோம், நமக்கு அதுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. அப்படி இல்லைன்னா பொதுநல வழக்குகள் வந்து பண்ணுவாங்க, ஓகேவா? சம் சோஷியல் இஷ்யூஸ்ல வந்து சில லாயர்ஸ் வந்து பொதுநல வழக்குகள் வந்து பண்ணுவாங்க. பட் இந்த சுமோட்டோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நியூஸஸ் எல்லாமே பார்த்து சுப்ரீம் கோர்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களாவே வந்து அந்த கேஸை வந்து எடுத்துப்பாங்க, ஓகேவா? அந்த டேர்மை தான் வந்து நம்ம சுமோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சுப்ரீம் கோர்ட்டே தானா வந்து ஒரு கேஸை அவங்களே வந்து நாங்க இதை எடுத்து நடத்துறோம் அப்படின்னு சொல்றது. ஏன் வந்து இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆக்ரால இருக்கு இல்லையா? ஸோ ஆக்ரால என்ன நடந்தது அப்படின்னா, பெயில் கிடைச்சதுக்கு அப்புறமுமே அந்த பர்சன்ஸை வந்து ஒரு 3 நாளைக்கு வந்து அவங்க ஜெயிலையே வச்சிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்திருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு தான் அவங்க வந்து இந்த கேஸை எடுத்து நடத்துனாங்க. அதுல தான் அந்த ரிசல்ட்ல தான் வந்து இந்த ஃபாஸ்டர் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம உடனே வந்து இந்த பெயில் ஆர்டரை வந்து எலக்ட்ரானிக் மூலியமா கோர்ட்ல இருந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற எந்த பிளேஸுக்கு வேணா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா, ஸோ ரியல் டைம் பேசிஸ்லயே அவங்களுக்கு அந்த ஆர்டர் கிடைச்சிடும். ஸோ அவங்களும் வந்து பர்சன்ஸை வந்து பிரிசனர்ஸ் ஈஸியா ரிலீஸ் பண்ணிடுவாங்க இல்லையா? அந்த பேசிஸ்க்காக தான் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா? ஸோ சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்த அந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம் பேர் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபாஸ்டர் அப்படின்றது தான். இப்போ இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாரு அப்படின்னா என்.வி. ரமணா அப்படின்றவர் தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸா இருக்காரு. இவர் வந்து 48th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அண்ட் சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லையா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 26th of January 1950ல இந்தியாவில் வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Who among the following has appointed as a senior vice president of operations at EdTech Unicorn Byju's? ஸோ பைஜூஸோட சீனியர் வைஸ் பிரசிடென்ட்டா யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புனித் பிரானி அப்படின்றவர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் இதுக்கு முன்னாடி வந்து ஓலா கம்பெனியோட சிஇஓவா இருந்திருக்காரு, ஓகேவா? அண்ட் இந்த பைஜூஸ் இருக்கு இல்லையா, இந்த பைஜூஸோட ஃபவுண்டர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பைஜு ரவீந்திரன் அண்ட் திவ்யா கோகுல்நாத், ஓகேவா? இவங்க 2 பேரும் தான் வந்து பைஜூஸோட ஃபவுண்டர். அண்ட் தினேஷ் கொடாரா அப்படின்றவர் இருக்கார் இல்லையா, இவர் எந்த இதோட ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வைஃபை ஸ்டடி இருக்கு இல்லையா, இதுவுமே பைஜூஸ் மாதிரி தான். வைஃபை ஸ்டடி அப்படிங்கிறது லேர்னிங் பிளாட்ஃபார்ம், அதோட ஃபவுண்டர் தான் வந்து தினேஷ் கொடாரா அப்படின்றவர். அது மட்டும் இல்லாம TREAD அப்படிங்கிற ஒரு ஃபிட்னஸ் ஸ்டார்ட் அப் இருக்கு இல்லையா, அதோடைய ஃபவுண்டரும் தினேஷ் கொடாரா அப்படின்றவர் தான். ஷோபித் பட்னாகர் வந்து எதோட ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கிரேடப்போட ஃபவுண்டர். இப்போ கிரேடப்பா வந்து பைஜூஸ் வாங்கிக்கிட்டாங்க இல்லையா, பட் ஃபர்ஸ்ட் கிரேடப்போட ஃபவுண்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோபித் பட்னாகர் அப்படின்றவர் தான் கிரேடப்க்கு ஃபவுண்டரா இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which country has emerged as Dubai's second biggest trading partner? துபாயோட செகண்ட் பிக்கஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து இந்தியா, ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சைனா தான் ஃபர்ஸ்ட், அண்ட் யூஎஸ்ஏ வந்து தேர்ட் ட்ரேடிங் பார்ட்னரா வந்து இருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் மட்டுமே துபாயோட நம்மளுடைய ட்ரேடிங் எவ்வளோ அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 74% வந்து அதிகமாயிருக்கு, ஓகேவா? அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா 74% வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் நமக்கு துபாயோட நம்மளுடைய ட்ரேடிங் வந்து அதிகமாயிருக்கு. அண்ட் சைனா கம்பேர் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் இயரை விட அப்ராக்சிமேட்டா வந்து 30% வந்து அவங்க அதிகம் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? லாஸ்ட் இயர் அவங்க பண்ண ட்ரேடிங்கை விட இந்த இயர் வந்து அந்த அமௌண்ட்ல இருந்து 30% அதிகமாக பண்ணியிருக்காங்க. பட் நம்ம லாஸ்ட் இயர் பண்ண ட்ரேடிங்கை விட இந்த இயர் வந்து 74% வந்து அதிகமாக பண்ணியிருக்கோம். அண்ட் எதெல்லாம் ட்ரேடிங் பண்றோம் மெயினா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கோல்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கோல்டு தான் இருக்கு. அண்ட் செகண்ட் வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரி, அது ரிலேட்டடானது.
தேர்ட் வந்து டைமண்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து அதிகமாக நம்ம துபாய் கூட ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which ministry celebrated Vanijya Sapta from September 20 to 26? ஸோ எந்த மினிஸ்ட்ரி வந்து இந்த வாணிஜ்யா சாப்டா அப்படிங்கிறத செப்டம்பர் 20ல இருந்து 26 வரைக்கும் செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தான் வந்து இதை செலிப்ரேட் பண்றாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி யாரு? பியூஷ் கோயல் தானே. ஓகேவா? ஸோ இவர் தான் செலிப்ரேட் பண்றாரு. எது கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்றாங்க? ஆக்சுவலா எந்த ஆர்கனைசேஷன் சேர்ந்து இதை கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்டர்னல் ட்ரேட் இருக்கு இல்லையா, இது கூட சேர்ந்து தான் வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் டிபிஐஐடி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த வாணிஜ்யா சாப்டா அப்படின்றத வந்து கண்டக்ட் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது இந்த இயர் 75th செலிப்ரேஷன் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ஆசாதி கா அம்ரித் மஹோத்சவ். அந்த இதுக்கு கீழே தான் வந்து இந்த வாணிஜ்யா சாப்டா அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய எக்கனாமி இருக்கு இல்லையா, அதை ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ மெயினா இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டு ரைஸ் எக்கனாமி. ஓகேவா? ஸோ இந்த 6 days வந்து இந்த 1 week வந்து இதை செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுல ஒன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாணிஜ்யா உற்சவ் அப்படின்றது ஒண்ணு. ஓகேவா? ஸோ இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவில் டோட்டலா இருக்கிற 739 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே வந்து இதை செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேவா? ஃபார்ம் லேண்ட் டு ஃபாரின் லேண்ட் அப்படின்றது தான் இதோட மெயின் இதுவே. என்னது? ஃபார்ம் லேண்ட் டு ஃபாரின் லேண்ட். ஓகேவா? இது எதுக்கு கீழே வரும்னா 1 district and 1 product ஸ்கீம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது வரும். நம்மளுடைய விவசாய நிலத்துல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபாரின் லேண்ட்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வாணிஜ்யா உற்சவ் அப்படிங்கிறதோட மெயின் டார்கெட். ஓகேவா? அதுதான் ஆசாதிகா எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் அண்ட் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் இதோட தீமுமே அதுதான். ஆசாதிகா எக்ஸ்போர்ட்கான ப்ரமோஷன் அண்ட் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன். நம்ம வந்து அதிகமா இம்போர்ட் பண்றோம் இல்லையா, அதுக்கான சப்ஸ்டிடியூஷனா நம்ம இந்தியாலேயே நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை மேக் பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணு. அண்ட் நம்மளுடைய தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய எக்ஸ்போர்ட் அதிகமா இருந்தா மட்டும்தானே நம்மளுடைய எக்கனாமிக் வந்து க்ரோத் ஆகும். அந்த ஒரு இதுவுமே இந்த 1 week செலிப்ரேஷன்ஸ்ல இந்த வாணிஜ்யா உற்சவ் அப்படிங்கிறதையுமே வந்து இவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. Next question. Which one of the following factor will not affect one's credit score compelled by credit information company like CIBIL? ஓகேவா? ஸோ இந்த கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ்ல வந்து எது வந்து ஒரு பர்சனுடைய சிபில் ஸ்கோரை வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்கேன். இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்ட் எக்ஸ்பிளனேஷனை வந்து நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே கைஸ், இதுதான் வந்து செப்டம்பர் 27க்கான கரண்ட் அஃபேர்ஸ். We will meet in another session. Thank you.